this is Nitya Sananda. Welcome to Cuisine. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மகா சிவராத்திரி ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போறோம். வேற ஒண்ணும் இல்லைங்க, ரைஸ் கீர். அதாவது அரிசி பாயசம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பவுல்ல பச்சரிசியை போட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அப்பதான் அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போகும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். அடுத்து நம்ம கீருக்கு பால் காய வச்சுக்கலாம். நான் ஃபுல் க்ரீம் மில்க் ஊற்றிருக்கேங்க. இந்த கீருக்கு இந்த மில்க் ஊற்றி செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பால் நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ பால் ஏடு கட்டும் இல்லையா, அது அதோடவே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் கீர் நல்லா க்ரீமியாக டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த சமயத்தில் நம்ம குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இது நான் கலருக்காக சேர்க்குறேன். இது ஒரு நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். அதே மாதிரி ஏலக்காய் முழுசாக போட்டிருக்கேன், லைட்டாக தட்டி போட்டுக்கோங்க. இப்போ ஊற வச்ச அரிசியும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. இப்போ இந்த பாலோடு இதையும் சேர்த்துப்போம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அந்த அரிசி நல்லா வேகட்டும். அந்த பாலோட மீடியத்திலையோ லோலையோ வச்சுங்கன்னா அரிசி வேக ரொம்ப நேரம் ஆகும். அதனால் நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சுக்கோங்க. நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யறதுனால நிறைய பொங்கு வரும். அதனால் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அந்த பாத்திரம் ஓரத்தில் இருக்கிற ஏடு எல்லாத்தையுமே அப்படியே அந்த பாலோட கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா க்ரீமியாக இருக்கும். முதல் 10 நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சோம் இல்லையா, இப்போ அரிசி ஓரளவுக்கு வெந்திருக்கும். இன்னும் நல்லா குழஞ்சி வந்தால் தான் இந்த கீர் நல்லாயிருக்கும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நடுவில் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. இந்த கீரோட டேஸ்ட்டே அந்த ஃபுல் க்ரீம் மில்கில் தாங்க இருக்குது. அப்படியே அந்த பாலோட அந்த அரிசியும் சேர்ந்து கொதிக்கக்குள்ளே நல்லா குழஞ்சி வரும். நல்லா க்ரீமியாகவும் இருக்கும். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபைனலாக வரக்குள்ள. இப்போ அரிசி வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லாவே குக் ஆயிருக்கு. இப்போ அரிசி வெந்ததும் நம்ம ஸ்லைஸ் பண்ண முந்திரி, பாதாம், இது கூடவே பிஸ்தா, அப்புறம் பச்சை கற்பூரம். இந்த சைஸ் போட்டால் போதுங்க. இதே நிறைய ஸ்மெல் வரும். இப்போ இது எல்லாமே லோ ஃப்ளேமில் இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா குக் ஆகட்டும். நடுவில் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. நம்ம போட்ட முந்திரி, பிஸ்தா, பாதாம் இதெல்லாமே அந்த பாலோடு சேர்ந்து கொதித்து நல்லா சுண்டி வந்தால் தான் இந்த கீர் ரொம்பவே நல்லாயிருக்கும். பால் முன்னைக்கும் இப்பைக்கும் நிறையவே வித்தியாசம் தெரியும். பாருங்கள், நல்லா குறைஞ்சிருக்கு. அதே சமயம் நல்லா சுண்டி க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த அளவு கெட்டியானா போதும். இப்போ நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நான் ஊற்றின 1 லிட்டர் பாலுக்கு இந்த சர்க்கரை சரியாக இருந்துச்சுங்க. உங்களுக்கு சப்போஸ் அதிகமாக வேணும்னா நீங்கள் சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, ரைஸ் கீர் ரெடி. நீங்கள் சில்லுனா இல்லை சூடாக பரிமாறுங்க. பரிமாறத்துக்கு முன்னாடி ஸ்லைஸ் பண்ண பாதாம், முந்திரி, பிஸ்தா இது 3ஐயும் போட்டு கொடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம எவ்வளவோ பாயசம் ட்ரை பண்ணியிருப்போம். ஆனால் இந்த ரைஸ் பாயசம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நல்லா க்ரீமியாக டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மகா சிவராத்திரிக்கு ரொம்ப ஸ்பெஷலான ரைஸ் கீருங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிவபெருமானுக்கு நெய்வேத்தியம் பண்ணி சிறப்பாக கொண்டாடுங்க இந்த மகா சிவராத்திரியை. இப்போ இந்த ரைஸ் கீர் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
ரொம்பவே நல்லா இருக்குங்க. அந்த பால் நல்லா க்ரீமியாக, அந்த அரிசி எல்லாம் வெந்து நல்லா சாஃப்டாக பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.